குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக இந்தியன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருந்தோம். அதுல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான வினா தான் இது. ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் அப்படின்ற டெஸ்ட் பேஜோட பேட்ச் 5 வந்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? மே 1ஆம் தேதியில முதல் தேர்வு நடக்கிறது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக எழுதிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ச் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஷெடியூல் அனுப்புவாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக எழுதிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அட்மிஷன் போற 100 பேர் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த பேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டிஸ்கஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச் தான் போடுவீங்க. பட் இருந்தாலும் டெய்லி டிஸ்கஷன் இம்பார்ட்டன்டான டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சுக்கலாம். சரிங்களா? இந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததா ஃபைனலா இந்த வீடியோட எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்பேன். அந்த சம்ம சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 9a² b ஹோல் ஸ்கொயருக்கு சமமான எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்ப சமமான எண் அப்படின்னா இதை சுருக்குனா இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? நம்ம டைரக்டா சால்வ் பண்ணுவோம். அது எதுக்கு ஈக்குவல் உங்களுக்கு தெரிஞ்சு. ஓகேவா? இந்த ஹோல் ஸ்கொயர் உள்ள இருக்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். ஓகேவா? அப்ப இந்த ஹோல் ஸ்கொயர் உள்ள கொண்டு வாங்க. இப்ப இந்த ஏ இந்த 2 இருக்கா, இங்க 2 இருக்கா, 2 2 4 தான் வரணும். ஓகேவா? அடுத்தது b பவர் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது. இப்ப இந்த ஆன்சர் எங்க இருக்கான்னு பாருங்க. 9² இருக்கு. a பவர் 4 வரணும். பட் a ஸ்கொயர் தான் இருக்கு. அப்ப இது கிடையாது. இங்க 18 வந்திருக்கு. 18க்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அடுத்து 3 பவர் 4 3 பவர் 3 கொடுத்துருக்காங்க. அப்ப இதை வந்து ஏதோ பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்போ 9 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 81. ஓகேவா? இந்த a பவர் 4 b பவர் ஸ்கொயர்டு. ஓகேவா? இதுலயும் நான் பாருங்க கரெக்டா உங்களுக்கு ஆப்ஷன் குழப்பத்துக்காக ரெண்டுலயுமே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல ஏதோ ஒன்று இந்த 3 மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதான் சார். சரி, இப்ப 81 இருக்கு. 81ல வந்து பாத்தீங்கன்னா 3 எத்தனை அடுக்கு 81 வரும்னு பாருங்க. பிராக்கெட்ல 3 9 9 3 27 27 × 3 தான் 81. அப்ப 3 அடுக்கு, அதாவது 3 வந்து 4 டைம் இருக்குன்னா தான் 81 வரும். ஓகேங்களா? அப்போ 3 பவர் 4 a பவர் 4 b பவர் ஸ்கொயர். ஓகேவா? இதுக்கு சமமான ஆன்சர் இதுதான். இது கிடையாது. 3 9 9 3 27 தான் வரும். இதை போட்டிங்க அப்படின்னா அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். 81 a பவர் 4 b ஸ்கொயர். இதுக்கு ஈக்குவலானது வந்து பாத்தீங்கன்னா 3 பவர் 4 a பவர் 4 b பவர் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் இதுக்கு சமமான வேல்யூ. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வரும். அதுக்கு வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டு உங்களுடைய பேரு இல்லைன்னா ஏதாவது டீட்டெயில் கேட்டாங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களை தனியாக ஒரு குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.